ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான்சி அண்ட் பிரகதீஸ் வேர்ல்ட். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டூர் வீடியோலாம் கிடையாது, பட் ரூம் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். என்னென்னா வந்து இன்றைக்கி டீக்ளட்டரிங் vlog தான் பார்க்க போகிறோம். அப்படி இப்படின்னு சொல்லி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் க்ளீன் பண்ணல. அதான் க்ளீன் பண்ண தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலி ரூம் டூர் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை, பட் இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் எதுக்கு ரூம் ஃபுல்லாகவே காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண பேக்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டி பண்ணி உள்ளே தூக்கி வைக்கணும். இந்த பேக்கில் வந்து ஒரு டெடி இருக்கும். அது ரீசெண்டாக எங்கள் அண்ணன் வந்து கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் வந்து பேக்கை கண்டுக்க முடியல, பேக்கை தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து டெடி வந்து அழுக்காயிட்டு காரில் வரும்போது. அப்புறம் வந்து அதுக்கு வந்து கழுவி அதை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து புது பேக்குன்றனால ஃபுல்லாக நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். பட் இதை பற்றி ரிவ்யூ வந்து தனியாக வரும். பேக்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அதில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அது எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்துக்கு கொடுத்த பெட்டின்னு சொன்னாங்க. அதனால் அது இன்னும் இருக்குது, இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது. அதாவது அந்த இன்னும் நல்லா ஓப்பன் ஆகி நல்லா க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து அதிலே வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே லெதர் பேகு வீணாக போயிடக்கூடாதுன்னு எனக்கு வந்து ரொம்ப பேக்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன். நிறைய வீடியோ பார்த்தா தெரியும் நான் பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் சொல்லிட்டு. இது வந்து ரீசெண்டாக வந்து கல்யாண ஜுவல்ஸில் கொடுத்துருந்தாங்க அந்த குட்டி பேக். அப்புறம் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான பேக். பட் இது வந்து கொஞ்சம் பிஞ்சிட்டு ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ நாள் நிற்கிதுன்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே இதில் வெயிட் வைக்க முடியாது, காலேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, வேறு எங்கேயா வெளில போனால் எடுத்துக்கலாம். இந்த பேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ டிஷ்யூ வச்சு தொடச்சாச்சு. ஏன்னா வெளிலே இருந்துச்சு, ஒரு 2 வீக்ஸாக அந்த வெளிலே இருந்துச்சு, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிக்கடி வந்து நான் பேக்ஸ் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அதாவது அடிக்கடி வெளில போகணும் அப்படின்னா வந்து ஒரு பேக் எடுத்து காமனாக வெளில வச்சுருவேன். அதே தான் ஒரு 1 or 2 வீக்ஸில் 1 month யூஸ் பண்ணுவேன். வேறு எங்கேயாவது ஒகேஷனலாக வெளில போகிறோம் அப்படின்னா பேக் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு பேக்லேயும் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த கவரில் வந்து அந்த பேக்கோட நேம் எழுதி வச்சுருவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்து அந்த பேக்கோட சைஸு பொறுத்து நான் வந்து கவர் வந்து இது பண்ணிடுவேன். இந்த கவர்லாம் எங்கேயிருந்து நான் எடுத்தேன்னா, பேக் வாங்கும்போதே பேக்குள்ளே நிறைய கவர் திணிச்சு வச்சு தருவாங்க இல்லையா, அந்த கவர் தான் அது. அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெய்னி சீசனில் வந்து லெதர்லாம் வந்து மோல்டு வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் ஆகிடும். லெதர்லாம் பேக்லாம் வந்து ஃபேட் ஆனிச்சுன்னா யூஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஃபேட் ஆகாமல் வச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். ஏன் கவர் போடுறேன் அப்படின்னா, ஒரு பேக்கில் வந்து மெட்டல்ஸ் வந்து இருக்கும், அது வந்து இன்னொரு பேக்கில் வந்து அட்டாச் ஆகி வந்து அந்த இடத்துல வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக்கி லெதரையும் அஃபெக்ட் பண்ணும், அந்த மெட்டலையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால் தனித்தனியாக கவர் போட்டு நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டேபிளை க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் திங்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. வெளில போயிட்டு வந்தாலே வந்து டேபிள் வந்து குப்பை மாரி ஆகிடும். ஏன்னா நான் வந்தோடனே முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட மாட்டேன். நம்ம எடுத்துகிட்டு போன பேகை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து டேபிள் வச்சுட்டு அந்த பேக் முதல்ல பேக் பண்ணி பெட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திங்ஸ்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிடுவேன் முதல்ல. ஏன்னா எனக்கு வந்து பேக் ரொம்ப முக்கியம், பேக் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னே தெரியாது, நிறைய பேக் வாங்கிட்டே இருப்பேன். அதில் வந்து டேபிள் வந்து குப்பையாகிடும். அதனால் வந்து உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி வந்து 2 நாளாக க்ளீன் பண்ணாமல் கிடக்குது, இரிட்டேட் ஆனிச்சு. அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ணலாம், அதாவது ரூம் க்ளீன் பண்ணலாம்னு தோணுச்சு. வாட்ச் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால 2 வாட்ச் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சி வச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த ஐட்டம்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற ஐட்டம்லாம் தனியாக பிரித்தாச்சு. அப்புறம் வந்து ஹாலில் வைக்கிற ஐட்டம்லாம் தனியாக பிரித்தாச்சு. இந்த பாக்ஸில் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து நான் வந்து காயின்ஸ் போட்டு வச்சுருப்பேன், பஸ்ஸுக்கு போகிறதுக்கு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக. டேபிள் மேலே இருக்கும் அது. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் நான் யூஸ் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, யூஸ் பண்ண நெயில்ஸ் அதெல்லாம் வந்து பிஞ்சு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதில் கையிலேருந்து விழுந்த நெயில்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நியூவாக வாங்கினேன், அதை இன்னும் சீக்கிரம் வீடியோ போடுறேன். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற திங்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா ஹாலை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும், அது க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலில் அவ்வளோ குப்பை இருந்துச்சு. நான் ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு எங்கள் அம்மா ஹால் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேபிள்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு சார்ஜர் இருக்குது, அப்புறம் வந்து ஃபோன் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்மளோட க்யூட்டீஸ் 3 பேர் இருக்காங்க. அந்த பாத்திரம் என்ன அப்படின்னா வந்து ஸ்பீக்கர், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, மிடில் கிளாஸோட ஸ்பீக்கர் சொல்லலாம். ஏன்னா வந்து சில நேரம் வந்து பாட்டு சவுண்டாக கேட்கணும்னு தோணும், ரொம்ப சாத்திட்டு நான் அதில் வந்து வச்சுருவேன். ஃபோனை சவுண்டாக கேட்கும். கீழே உள்ள ட்ராவெலாம் நான் காட்ட விரும்பலை, ஏன்னா அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இந்த டேபிள் எப்படி மெஸ்ஸியாக இருக்கோ அதேமாதிரி தான் ட்ராவும் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ நான் காட்ட விரும்பலை. இந்த டேபிளை க்ளீன் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அன்றைக்கி என்னால் பண்ண முடியல. இன்னொரு நாள் நான் பண்ணேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த டேபிள்லேருந்து மட்டுமே இவ்வளோ குப்பை வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டேபிள் வந்து பிஞ்சு இருந்துச்சு. சரி, இப்போ ரீசெண்டாக வந்து கம்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே எடுத்தேன். ஆக்சுவலி நான் ஃபெவிபான் தான் வந்து ஒட்டலான்னு பார்த்தேன், அது வந்து சின்ன டியூப் வாங்கிட்டு வந்தேன். சரி வீணாக போய்டுன்னு சொல்லிட்டு இது நிறையா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இதை எடுத்து ஒட்டிட்டேன். பட் நல்லா ஒட்டி இருந்துச்சு.
முதல்ல நம்ம 2 பக்கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து சிந்தட்டிக் அடிசிவ்ன்றனால வந்து 2 பக்கம் அப்ளை பண்ணிட்டு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு காய விடணும் 2த்தையும். அதுக்கப்புறம் வந்து 2த்தையும் வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும். நீங்கள் வந்து ஒரு பக்கம் வச்சு ஒட்டினாலோ இல்லை உடனே ஒட்டினாலோ வந்து அது வந்து இதாகாது. நம்மளோட வெயிட்டான பாட்டில் இருக்குல்லையா, அதை எடுத்து நம்ம இது பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் வந்து மெயினான வேலைன்னா, நான் என்னோடய டெடி, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டெடி. என்னோடய பெட்மேட்னே சொல்லலாம். அது வந்து கிழிஞ்சிருக்கு, கழுத்துக்கிட்ட வந்து கிழிஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து தச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து அடிக்கடி துவைப்போம். அதனால் அது துணி வந்து மேலே இருக்க துணி வந்து கொஞ்சம் இதாகிட்டு, அதனால வந்து அடிக்கடி கிழிஞ்சு போகிறாங்க. பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த பொம்மை வாங்கி 7 வருஷம் ஆகுது, பத்திரமா வச்சுருக்கேன். நிறைய இடத்துல இது வந்து கிழிஞ்சு போயிருந்துச்சு. எங்கள் நெக்கு கிட்ட, ஹேண்டில், காலில், அப்புறம் நிறைய இடத்துல 2-3 இடத்துல கிழிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் தச்சு தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் தைச்சது தெரியாது. ஏன் அப்படின்னா வந்து அதே கலர் நூல் போட்டு தைப்பேன். பட் அடிக்கடி வாஷ் பண்ணுறதுனால அது கிழிஞ்சு போகுது. பட் வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப டஸ்ட்டாகிடும். எங்கள் வீடு வந்து ரோட் சைடில் இருக்கனால ரொம்ப டஸ்ட்டு வரும். அதனால் அடிக்கடி இதுவுமே வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்களா, தைச்சதே தெரியல. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்ன சின்ன பிள்ளை மாரி டெடியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு பழக்கமாகவே ஆகிட்டு, மாற்ற முடியல. அப்புறம் வந்து ஹேர் பேக் வந்து போட்டு தான் இந்த வேலையாக செஞ்சிட்ருந்தேன். ஸோ வந்து அதை காஞ்சதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சாப்பிட்டு படுத்தாச்சு. தூங்கலாம் இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃப் தான் என்னோடய ரூம்லேயே ரொம்ப 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 மோசமான செல்ஃப்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற எல்லா குப்பையும் அங்கே தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரைபாட் செட் பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து நான் செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம், இன்விடேஷனில் வந்து செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நான் இன்விடேஷனில் செஞ்சதுலேயே உருப்படியானதுன்னா அது இது மட்டும்தான். இது வந்து அந்த எல்லோ கலர் இருக்குல்லையா, அது வந்து ஊஞ்சல் சொல்லுவாங்களே, ரோட்டில் விற்பாங்க இல்லையா, அதுதான். அடம் பிடிச்சி நானும் என் சிஸ்டரும் வாங்கினோம். அது வாங்கி 10 வருஷம் ஆகுது. என்னோடது எங்கேன்னு தெரியல, பட் அது வந்து அது என்னோடய சிஸ்டரோடது. ஸோ ஞாபகார்த்தமாக நான் வந்து வச்சுருக்கேன். நெஞ்சு நூலாக போனாலும் அதை தூக்கி போடக்கூடாதுன்னு பத்திரமா வச்சுருக்கேன். என்ன அதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேட்மிண்டனோட இது அது எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. இதில் வந்து அந்த நோட் அட்டை, அப்புறம் வந்து ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் அட்டை வரும் தெரியுமா, அந்த அட்டையெல்லாம் வந்து நான் ஒரு தனியாக இது வந்து வச்சு ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அது நிறைய யூஸ் பண்ணலாம், நிறையா திங்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே வந்து இது இருக்கு இல்லையா, அது என்னது தலையில் வைக்கிறது, அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட் ஐடியா இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சால் போடுறேன். அதை வந்து தனியாக வச்சாச்சு. அப்புறம் வந்து ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் வந்து குப்பை மாதிரி அந்த செல்ஃபில் கிடந்துச்சு தனித்தனியாக. அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு வச்சா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய நைட்டி கிளாத்து. நைட்டி ஒரு கரை கூட கிடையாது, நல்லா இருந்துச்சு. பட் இந்த தையல் பிரிஞ்சு போயிட்டு கிழிஞ்சிட்டு நிறைய இடத்துல. அதை வந்து ஒரு யூஸ் ஐடியாக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் வந்து காட்டுறேன். அடுத்தது வந்து பேண்ட்டு, ஷாலு இப்படின்னு நிறைய துணி இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இல்லையா, அது வந்து ஒரு துணி பை. அந்த பையை வச்சு கூட ஒரு கிராஃப்ட் எனக்கு ஐடியா இருக்குது. அதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து லெகின்ஸ்லாம் கிழிஞ்சு போயிட்டு இல்லை இந்த அழுக்காயிட்டு யூஸ் பண்ண முடியல. ஒயிட் லெகின்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அழுக்காயிடும், யூஸ் பண்ண மாட்டேன். அழுக்கானா நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வந்து பத்திரமா வந்து வச்சுருப்பேன். ஏன்னா லெகின்ஸ் கிளாத்ஸ்லாம் வந்து சாஃப்டஸ்ட்டு கிளாத்து. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஜல் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். சில நேரம் வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சாஃப்டாக இருக்கனால. அதில் 2-3 பிளாக் பேண்ட்லாம் வந்து இருக்குது, ஸ்கூல் படித்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. இதுவுமே வந்து நைட்டி கிளாத் தான். இதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணலாம். எங்கள் அம்மா நல்லா ரீயூஸ் பண்ணுவாங்க. பில்லோ கேஸ்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இது ஒரு புது ஒயிட் கோட். பட் வந்து என்னோடது எங்கள் அக்காவோடது. ஸோ சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுவும் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க உள்ளே. அவ்வளோதான், ரொம்ப பெரிய வேலையான அந்த துணியெல்லாம் வந்து உள்ளே வச்சாச்சு. இது வந்து என்னென்னா நான் செஞ்சது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து உள்ளனில் வந்து பின்னுறதுக்காக கிளாஸ்லாம் போயிருந்தேன். அப்போ வந்து அது பண்ணது. அது வந்து என்னென்னா மப்ளர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வின்டருக்கு வந்து கட்டுவாங்க இல்லையா, அதுதான் அது. இப்போ வின்டர் வந்துச்சு, காலம்புற கோலம்லாம் போடுவோம். அதனால வந்து நான் வந்து வெளில எடுத்து வச்சிட்டேன். அதேமாரி இன்னொன்றும் இருந்துச்சு, அதையுமே வந்து நான் வெளில எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து நானும் அம்மாவும் கோலம் போடும்போது 2 பேரும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இயருக்கு மாட்டுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து அந்த கிளாஸ் போகும்போதே வந்து உள்ளன் நூலில் வந்து நான் இது வந்து செஞ்சுருந்தேன், பர்ஸ் மாதிரி செஞ்சுருந்தேன். அது அப்போ நல்லா யூஸ் பண்ணேன். பட் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால ஜிப் வந்து பிரிஞ்சுட்டு இப்போ திருப்பி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஜிப் அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து என் சிஸ்டரோட என் ஃபோட்டோ சிஸ்டரோட ஃபோட்டோ இருந்துச்சு. பட் வந்து அது இன்னொரு கிராஃப்ட்டுக்காக ஒட்டணும்னு சொல்லிவிட்டு அதை இதுலேருந்து பிச்சிருக்கேன். திருப்பி வேறு ஃபோட்டோ எடுத்து ஒட்டணும்.
இதில் வந்து பழைய பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு வந்து பல்வலி வந்து சரியாக போகலை. அதாவது ஆப்ரேட் பண்ணி ஒரு பல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கடைசி பல். இப்போ தான் ஒரு 2-3 நாளாக தான் நான் பேசவே செய்கிறேன். அதனால வந்து வாய்ஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. மூச்சே விட முடியல, அந்தளவுக்கு பேச முடியலனால சாரி. இந்த சிசரை காணும்னு சொல்லிட்டு 2 மாதமாக தேடிட்டு இருக்கேன். பட் எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணுறேன்ற பேரில் கீழே கிடக்கிற இந்த சிசரை தூக்கி அங்கே போட்டு வச்சுருவாங்க அந்த பாக்ஸில். இப்போ தேடும்போது வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறையா புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த புக்ஸ்லாம் வந்து புக் செல்ஃபத்துக்கு மேலே வச்சாச்சு. நான் நிறைய இன்விடேஷன் வந்து கலெக்ட் பண்ணுவேன். பர்சனலி எனக்கு பிடிக்கும். அந்த இன்விடேஷன் இவ்வளோ கவர்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி நோட்ஸு நிறையா செஞ்சுருக்கேன். அதில் உள்ளதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 2120 யூஸ் பண்ண இன்விடேஷன். அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து குப்பையில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சிச்சு. இது வந்து அங்கே லாண்ட்ரி பாஸ்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து லாண்ட்ரி பாஸ்கெட் கிடையாது. எங்கள் அம்மா வந்து துவைச்ச துணியெல்லாம் அதில் தான் மடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து செல்ஃபில் எங்கள் அம்மா வச்சாங்கன்னா ஆர்டர் மாற்றி வச்சுருவாங்க. அதாவது இந்த ட்ரெஸ் இங்கே வைக்கணும், அந்த ட்ரெஸ் அங்கே வைக்கணும்னு வைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதில் வச்சுருந்தா குப்பை மாரி இருக்காது இல்லையா, அந்த பாஸ்கெட்டில் போட்டுச்சுருந்தான்னு சொல்லிட்டு அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற ரோப்பெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணது இல்லையா, இப்போ காலேஜே முடிய போகுது. எல்லாம் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து ஓரளவு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த செல்ஃபு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ அப்படி தான் இருக்கும் போல். நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது க்ளீன் பண்ணதெல்லாம் வந்து இது வைப் பண்ணி எடுத்துடலாம், அதாவது ப்ரூம் பண்ணி எடுத்துடலாம். காலம்பரை எங்கள் அம்மா ஹால் கூட்டும்போது எவ்வளோ குப்பை இருந்துச்சு பார்த்தீங்களா. அதேமாரி தான் இந்த இடத்துல குப்பையே இல்லாத மாரி இருக்கும், நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கேமராவில் கூட டஸ்ட்டெல்லாம் தெரியுது, பட் நேரில் பார்த்தோம்னா டஸ்ட் இருக்கிறதே தெரியாது. பட் கூட்டினோம்னா இல்லை தொடச்சோம்னா அவ்வளோ டஸ்ட்டு அவ்வளோ குப்பை வரும், ஏன்னே தெரில. நாங்கள் வந்து கரைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கலரில் கிரானைட் போட்டோம். பட் இதுலேயுமே நிறையா கரைப்படுது. நீங்கள் ஒயிட் கலரே போட்டுக்கலாம், பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா காலம்பரை ஹால் கூட்டி முடிச்சனால நீ வந்து கதவுக்கு பின்னிட்டு வைன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. அந்த அட்டைப்பெட்டி மட்டும் குப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து அந்த கிஃப்ட் ரேப்பர் வச்சுருக்கனால அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மிச்சப்படி ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. எல்லாமே அக்சசபிளாக வச்சுருக்கேன். அதாவது எடுத்தால் உடனே எடுக்கிற மாரி வைக்கிற மாரி வச்சுருக்கேன். அந்த க்ரீன் கலர் பேக்கில் க்ளோத்ஸ் எல்லாம் மடித்து வச்சாச்சு. இன்னொரு பேக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பேக்ஸ் எல்லாம் இருக்குது, அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற பாலித்தீன் பேக்ஸ் எல்லாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.